ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு அருமையான நாள்ல ஒரு அற்புதமான பதிவை ராகவேந்திர சுவாமியை தொடர்பு படுத்தி பேசலான் இருக்கிறேன். இன்னைக்கு மிக முக்கியமான நாள், சிவராத்திரி, மகா சிவராத்திரி. சிவனுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்னைக்கு உலகமெங்கும் பார்த்தோம்னா இந்த சிவராத்திரியை கோலாகலமா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பார்த்தோம்னா இங்க சிவராத்திரி ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா இடத்துலயும் விசேஷமா இருக்கும். ஆனா இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க 12 சிவன் கோயில் இருக்குது. அதாவது சிவன் கோயில் நிறைய இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஆனா அந்த சிவராத்திரிக்கு ஒரு 12 சிவன் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை சுத்தி எல்லாரும் ஓடுவாங்க, நடந்து போவாங்க, வாகனத்துல போவாங்க. ஏன்னா அந்த ராத்திரி முழுவதும், அதாவது சிவராத்திரி என்றாலே இரவு நேரம் தானே, அவருக்காக கண் விழித்து இருப்பது போல. அதனால காலையில இருந்து ஆரம்பிச்சானா ஒவ்வொரு ஆலயமா போயிட்டு வருவாங்க. அந்த 12 சிவாலயத்தை சுத்தி வர்றத சிவாலய ஓட்டம் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்லுவாங்க. இது அதுக்காகவே இங்க கவர்மெண்ட் ஹாலிடே தனியாவே கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சிவராத்திரிக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. ஆக பார்த்தோம்னா அந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷம். அந்த 12 சிவாலயம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தான்னா உண்மையிலே எனக்கு ராகவேந்திர சுவாமியை தான் நினைக்க தோன்றியது. எப்படியெல்லாம் ராகவேந்திர சுவாமியும் சிவனும் கொஞ்சம் இணைந்து வருவது நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ராகவேந்திரர் பிறந்தது மத்துவ மதம். அவருடைய கொள்கைன்னு சொல்லும் பொழுது அந்த காலத்துல பார்த்தோம்னா வாதம் பண்ணும் பொழுது வைணவம் பெரிதா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிவன் பெரிதா விஷ்ணு பெரிதா, இப்படிலாம் வாதங்கள் நிறைய இருக்கும். ஆனா ராகவேந்திர சுவாமி என்னைக்குமே சிவனையும் சரி விஷ்ணுவையும் சரி விட்டு கொடுத்தது இல்லை. எல்லாத்தையும் ஒண்ணு போலதான் பார்ப்பாரு. ஏன்னா மனிதாளுக்கு தான் அந்த பிறப்பின் அடிப்படையில ஒவ்வொரு தெய்வங்களை வச்சு வணங்கிட்டு வருவாங்களே தவிர, மகான்களை ஆய்வித்தாலே அவர் எல்லாத்துக்கும் கடந்தவர்கள். அவர்கள் எல்லா தெய்வங்களும் ஒன்று என்பதை உணர்ந்தவர்கள் தான் மகான்கள். அப்படித்தான் நம்ம ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றுல நிறைய பார்த்திருக்கிறோம். அப்படி அவர் சிவனை கொண்டாடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மந்திராலய கஷேத்திரத்துல பார்த்தோம்னா ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு எதிரே ஆஞ்சநேயர் கருவறைக்கு பக்கத்திலே அற்புதமான ஒரு சிவலிங்கம் இருப்பதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள், அறிந்ததே. அப்படி சிவனுக்கு என்று அந்த மந்திராலயத்திலே அந்த சிவனுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அந்த சிவனுக்கு சிவராத்திரியில 12 ஆலயங்கள் இந்த கன்னியாகுமரியில வந்ததுக்கும் இந்த மத்துவ மதத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு பார்த்தான்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்து. இன்னைக்கு காலையில ஒரு செய்தித்தாளை படிச்சேன். அதுல நடந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த 12 சிவாலயங்கள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வரலாறு. அதாவது ராகவேந்திரர் பிறந்த மதம் அப்படின்னு சொன்னா மத்துவ மதம் சொல்லுவாங்க. இந்த மத்துவ மதத்தின் மூல குரு மத்துவாச்சாரியார். மத்துவாச்சாரியார் யாரு என்று பார்த்தால் வாயு பீம மத்துவ அவதாரம் சொல்லுவோம் இல்லையா. அப்படி இந்த வாயு பீம மத்துவ அவதாரத்துல பார்த்தோம்னா இந்த பீம அவதாரம் இருக்குல்ல, அந்த பீம அவதாரத்துல நடந்த கதை தான் இந்த சிவாலய ஓட்டத்துக்கு சம்பந்தம் வருது. எப்படின்னு பார்ப்போமா. அதாவது மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு தர்மருக்கு ஒரு யாகம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டாரு. அப்ப யாகம் செய்ய பால் வேண்டி இருக்குது. பால்னா அந்த சாதாரண பசும்பால் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்போ ஒரு மிருகம் இருந்தது. என்ன மிருகம்னா புருஷா மிருகம். அப்படி ஒரு மிருகம் இருந்தது. அந்த புருஷா மிருகத்தினுடைய பால் வேணும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதை எடுத்துட்டு போவதுக்கு பீமன் புறப்படுகிறார். பீமன் புறப்படும் பொழுது கிருஷ்ணர் சொல்லுகிறார், அந்த புருஷா மிருகம் ஒரு சாபம் வாங்கினது. அந்த மிருகம் சிவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படும், வேற யாருக்கும் கட்டுப்படாது. நீ போய் பால் கறந்தான்னா உன்னை அது கடிச்சிடும். அதனால நீ என்ன செய்யும் சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு 12 ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, அந்த ருத்ராட்ச 12 ருத்ராட்சத்தை கொடுப்பார். அந்த 12 ருத்ராட்சத்தை நீ எடுத்துட்டு போ. நீ பால் கறக்கும் போது அது ஏதாவது ஆவேசம் ஆயிட்டனா ஒரு ருத்ராட்சத்தை தரையில வச்சிரு. அதை பார்த்த உடனே அது அப்படியே சரண்டர் ஆயிரும். சரண்டர் ஆகும்போது நீ பால் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அவர் பீமன் அந்த 12 ருத்ராட்சத்தையும் வாங்கிட்டு போவாரு. போன பிறகு அங்க அந்த மிருகம் நிக்கும். கிட்ட போன உடனே இவர் நாம நாராயணா நாமம் எல்லாம் சொல்லிட்டு போவார் இல்லையா. போன உடனே அப்படியே சின்னம் கொண்டு எந்திரிச்சு வருது. எந்திரிச்சு வரும்போது என்ன செய்யறாருன்னா இவர் ஒரு ருத்ராட்சத்தை தரையில வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே அதுக்கு சிவலிங்கம் தானே ஞாபகம் வரும். உடனே அது சரண்டர் ஆகி அதை வணங்கிட்டே இருக்குது. அந்த நேரத்துல பாலை கறக்க போறேன். கொஞ்ச நேரத்துல அது தெரியுது நம்மள பால் கறக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கடிக்க போகுது. மறுபடியும் அடுத்தடுத்துக்கு ஓடுவாரு பீமன். இப்படி ஓடி ஓடி 12 இடங்கள்ல அந்த ருத்ராட்சத்தை வச்சேன். ருத்ராட்சத்தை வச்ச இடத்துல எல்லாம் அப்படி சிவலிங்கமா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த 12 இடத்துல வச்ச பிறகு கடைசி நேரத்துல என்னன்னா 12வது இடத்துல வைக்கும் பொழுது அந்த மிருகம் பீமனுக்கு காலை பிடிச்சிடும். பிடிச்ச உடனே விட மாட்டேங்குது. அப்ப இதை அறிஞ்ச உடனே தர்மர் ஓடி என்ன செய்யறாருன்னா அந்த பீமன் கால் வச்சிருக்கிறார் இல்லையா, 2 கால் வச்சிருப்பாரு. ஒரு கால் அந்த மிருகம் வாழக்கூடிய பகுதியில வச்சிருந்தாரு, காட்டு பகுதியில.
அப்போ அவரு சொல்றாரு தர்மர், இந்த கால் வந்து உன் இடத்துல இருக்குன்னா நீ காலை எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அந்த 12 ருத்ராட்சம் வச்சிருந்து இல்லையா, அந்த இடத்துல அந்த சிவலிங்கத்துல அப்படியே விஷ்ணு வந்து அப்படி தோன்றுகிறார். விஷ்ணு தோன்றி அந்த மிருகத்துக்கு வந்து விமோச்சனம் கொடுக்கிறார். விமோச்சனம் கொடுத்த பிறகு அதன் பிறகு அது எல்லாமே நார்மலா ஆகிறது. இப்படி ஒரு வரலாற்று கதைகள் வந்து இன்னைக்கு நான் பேப்பர்ல படிச்சேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு விஷ்ணு ஒரு சிவன் ரெண்டு சேர்ந்து வந்து எப்படி வந்திருக்கிறது, அதுவும் பீம அவதாரத்துல வந்திருக்கிறது. பீம அவதாரம் எது என்று கேட்டால் வாயு பீம மத்து அவதாரம், மத்து அவதாரத்தில் ராகவேந்திரர், எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதே இந்த கேரளா பகுதியில தான் இது வருது. கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும், இந்த கேரளா பார்டர்ல இருக்கிறது. அதே மாதிரி தான் ராகவேந்திரருடைய முன்ஜென்மம் பிரகலாதராக இருக்கும் பொழுது கூட மகாபலி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க இல்லையா, மகாபலி சக்கரவர்த்தி அவரும் யாருன்னா பிரகலாதருடைய பேரன். அதுவும் இந்த கேரளா மாவட்டத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த மக்களை காண வரும்போது அந்த ஓணம் திருநாள் கொண்டாடுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நம்ம அந்த யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறோம். அப்படி ராகவேந்திரர் மத்துவ மதத்துல வந்தாலும் கூட இந்த சிவன்லாம் வந்து எப்படி வந்து அது தொடர்புடையதா இருக்குன்னு பாருங்க. அப்படிதான் அந்த 12 ருத்ராட்சமும் சிவலிங்கமா மாறி பின்னால வந்து அது ஆலயங்களாக உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த 12 ஆலயங்களையும் சுற்றி ஓடுவாங்க, நடப்பாங்க. வாகனத்துல முடியாதவங்க வாகனத்துல போய் இந்த 12 ஆலயங்களையும் இன்னைக்கு தரிசனம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு காலையில இந்த பதிவு கிடைச்சதுனால சரி ஒரு 4 பேருக்கு தெரியட்டுமே தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை கொடுத்திருக்கிறேன். உண்மையிலே ராகவேந்திரர் வந்து நமக்கு குருவா கிடைத்தாலே போதும். அப்படிப்பட்ட அந்த குரு மூலமாக அத்தனை தெய்வங்கள் ஒன்றுதான், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பல ரூபங்களில் நமக்கு அருள்கின்ற தெய்வங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் ஒன்னொன்றாக தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குரு ராகவேந்திரரை கெட்டியாக பிடித்தால் அனைத்து தெய்வங்களுடைய அனுக்கிரகங்களும் ஒன்றாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம்.